Hello everyone, welcome back to DPP series. இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஏற்கனவே நேற்று ஒரு பையன் கல்வி ஊற்றிருக்கான். இது பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ்ல இருக்கிற டிபிபி நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு பையன் என்ன சொன்னாலும் எனக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் மட்டும் தான் நடத்த தெரியும். ஸோ அதை நான் ரெஃபர் பண்ண வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ கைனமெட்டிக்ஸோட டிபிபி நம்பர் 1 நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். இஃப் a car covers 2/5 of the distance, total எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் 2/5 of the distance வந்து v1 ஸ்பீட்லையும் 3/5 of the distance வந்து v2 ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? ஸோ இது நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 1/5 2/5 நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து சம் 5x வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5x. அப்போ இதில் வந்து 2x டிஸ்டன்ஸை அவன் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகிறான்? v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவான். 3x டிஸ்டன்ஸை v2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா? இப்போ பிரச்சனை டைம் தான் தெரியாது. காக்காக்கும் இப்போதான் கத்தணும். நான் ரெக்கார்ட் பண்றப்ப எல்லா பிரச்சனைகளும். இப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? இந்த இடத்துல நான் t1 வந்து சரியா, ஃபர்ஸ்ட் கேஸோட t1 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2x by v1. t2 நான் எப்படி எழுதிக்கலாம்? 3x by v2. கரெக்டா இல்லையா? ஸோ இதான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ பாரு, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே, இது சால்வ் பண்ண ஷார்ட்கட் ஏதாச்சும்? ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு பார்த்தியா, 2v1 v2 by v1 plus v2. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஏன் யூஸ் பண்ண கூடாது? ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கதவை சாத்திட்டு வந்து இந்த காக்கை நீ ரெக்கார்ட் பண்ண விடாது. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு தான். ஓகேவா? சப்போஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் 2v1 v2 by v1 plus v2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த செகண்ட் ஃபார்முலா தெரியுது உங்களுக்கு, v1 plus v2 by 2. அந்த ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஈக்குவல் டைம் டிராவல் பண்றாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா வருது, இந்த ஃபார்முலா வருது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்ததே கிடையாது. ½ into v1 v2 இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம பார்த்ததே இல்லை. அதனால மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா என்னது? கடைசியில் இருக்கிற ஃபார்முலா தான். ஸோ இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர் நம்ம சொல்லி மார்க் கூட பண்ணலாம். ஓகேவா? சரி, அப்படி இல்லைன்னா ஒரு சில பிரெயின் யூஸ் பண்ணாலும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் என்னோட v1 v2 ஈக்குவலா இருந்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? v1ம் v2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆன்சரும் v-னே கிடைக்கணும். கரெக்டா இல்ல? v1ஓ v2ஓ அப்ப ஆன்சர் வந்து v1ன்னு வரும். ஓகேவா? சப்போஸ் இது எல்லாமே ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், ஆவரேஜ் வந்து v1 ஒரு வேல்யூ இருக்கு, v2 ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இதுக்கு ஆவரேஜ் என்ன பண்ணுவேன்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? சரி, இதே மட்டும் 5 நம்பர்ஸ் இருக்கு, v1 v2 v3 v4 v5. இப்போ என்ன பண்ணுவேன்? 5 ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணுவேன். சப்போஸ் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் எல்லா நம்பரும் ஈக்குவல், v1 v2 v3 எல்லாமே ஈக்குவல்னு போட்டா உனக்கு என்ன ஆயிரும்? ஆன்சர் v-ன்னே வந்துடும். ஓகேயா? அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணியும் இங்க சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்றேன்னு சொன்னா நல்லா பாரு, ஆப்ஷன் b-யும் கரெக்ட், ஆப்ஷன் c-யும் கரெக்ட், ஆப்ஷன் d-யும் கரெக்ட். ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இடத்துல வர ஃபார்முலா. ஆப்ஷன் ஏ மட்டும் தப்பு. ஏன் தப்பாகும்னு நல்லா பாரு, v1 v2 ஈக்குவல்னா ½ into √of v ஸ்கொயர். அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா v/2 வரும், விச் இஸ் ராங். சரியா? பட் நான் உனக்கு ப்ராப்பர் மெத்தட் சொல்லி, இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. பட் ப்ராப்பர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2x plus 3x. எனக்கு வர கோத்துல எப்படி காக்கோட கழுத்து நெரிக்கணும் போல இருக்கு. 2x by v1 plus 3x by v2. இப்போ நீ எல்சிஎம் எடுத்தேன்னு சொன்னா நல்லா பாரு, இங்கே எல்சிஎம் எடுப்ப, மேலே வந்து 5x இருக்க போது, கீழே நான் எக்ஸை காமன் எடுத்துட்டேன்னு சொன்னா, எக்ஸை காமன் எடுத்துட்டேன்னு சொன்னா 2v2 plus 3v1 டிவைட் பை v1 plus v2 இருக்கும். அந்த v1 plus v2 மேலே கொண்டு வந்துரு, x கேன்சல். அப்போ 5v1 v2 by 3v1 plus 2v2 வருதா இல்லையா? சரி, நான் வந்து சொன்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நல்லா பாரு, சப்போஸ் இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் v1 plus v2 by 2.
சப்போஸ் நான் v1 v2 ஈக்குவல்னு போடுறேன்னா எனக்கு ஆன்சர் v நே வரணும் சரியா. ஸோ v1 v2 ஈக்குவல்னு சொன்னீங்க. இப்போ 2v/v சரி 2v/2 2 கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் v னு வருது. அப்போ இது வந்து கரெக்டான ஃபார்முலாவா இருக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாரு 2v1v2/v1 + v2 2v1v2 ரெண்டு ஈக்குவல்னால 2v²/v1 + v2 ரெண்டு இதை ஆட் பண்ணா 2v கேன்சல் பண்ணி இது கூட இது கேன்சல், இந்த 2 கூட இது கேன்சல், அப்போ ஆன்சர் v னு வருது. அப்போ இதுவும் கரெக்டான ஃபார்முலா தான். அதே மாதிரி இது பாரு 5v1v2 அப்போ 5v²/5v அப்போ இந்த இடத்துல இதுவும் கரெக்டான ஃபார்முலா தான். புரியுதா இல்லையா? ஏன் எல்லாமே கரெக்ட் ஆகுது? பிகாஸ் எல்லாமே ஆவரேஜ் ஸ்பீடுக்கு கரெக்டான ஃபார்முலா. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எது கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன் சார் ஆப்ஷன் டி கரெக்ட்? ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஆப்ஷன் பி வந்து உனக்கு எப்ப கரெக்டா இருக்கும்? ஈக்குவல் டைம்க்கு. ஈக்குவல் டைம் இன்டர்வல்னு சொல்லிட்டாங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஈக்குவல் டைம்க்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபார்முலா கரெக்ட். இங்க பார்த்தீங்கன்னா டைம் பீரியடும் ஈக்குவல் இல்லை, டிஸ்டன்ஸும் ஈக்குவல் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேவா? சரி நீட் மாதிரி எக்ஸாம்ல போயிட்டு ஓகேவா உனக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் தெரியுதோ இல்லையா, பட் நீ தப்பான ஆன்சரை மார்க் பண்ணிட்டாலும் உனக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. எலிமினேஷன் வந்து கண்டிப்பா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா மிச்சம் இருக்க ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா நீ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாரு 1 car moving on a straight road cover 1/3 of the distance with speed. ஓகே 1/3 of the distance என்ன? மொத்த டிஸ்டன்ஸ்னா 3x னு வச்சுக்கிறேன். அப்ப 1/3 என்ன? x, மிச்சம் இருக்குது 2x. x டிஸ்டன்ஸ் வந்து 20லயும் மிச்சம் இருக்க டிஸ்டன்ஸ் 60ல கவர் அப் பண்றாங்க. உனக்கு வேணும்னா பேசிக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன். எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண போறேன்? x + 2x/x/20 நம்ம போன தடவை கண்டுபிடிச்ச மாதிரி தான். டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி வந்து டைம் பிளஸ் இங்க டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. புரியுதா இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இங்க பாரு 3x / x காமன் எடுத்துருவேன். அப்ப என்ன கிடைக்க போகுது? 3 + 1/60. ஸோ 60 வந்து மேல வச்சுக்கலாம். இது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப ஆன்சர் பார்த்தனா 3 × 60. அதே மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் 3 × 60 உட்காந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணாத. உனக்கு டிவிஷன் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கோ. சரியா? ஸோ இப்படி பண்ணா 20 60 தானே? கரெக்டாக தானே பண்ணேன். 3 டைம்ஸ் இது வந்து 1 டைம். எனக்கு மட்டும் ஏன் தப்பா பண்ணிட்டேன். 4 15 தானே? 1/3 of the distance with 20. rest of the distance எவ்வளவு இருக்கும்? 2/3 இருக்கும். ஓ இந்த இடத்துல நான் 2 போடல. வெரி குட் அபியன்ஸ். சரியா? இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னது? இங்க இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஓகே நல்ல வேலை அந்த இடத்துல ஆப்ஷன்ல 45 இல்லைன்னு மார்க் பண்ணிருப்பேன். இங்க டிஸ்டன்ஸ் வந்து 2x தானே? அப்போ 3x/x காமன் எடுத்துக்கோ. 3 + 2 அதாவது 5 × 60 வேற இருக்கும். 3x × 60/x × 5. இப்ப பாரு 12 3s are 36. 36 தான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இப்ப பாரு a car moving on a straight line moves with a constant velocity v1 for some time with constant velocity v2 for next equal time interval கேக்குறாங்க. புரியுதா இல்லையா? ரொம்பவே சிம்பிளான क्वेश्चन. ஈக்குவல் டைம் இன்டர்வல் நான் டைரக்டா ஆல்ரெடி உனக்கு இங்க சொல்லி கொடுத்தேன் பாரு. என்ன வரும் உனக்கு? ஈக்குவல் டைம்னா v1 + v2/2. பட் அது எப்படி வருதுங்கிறது வேணா நான் திரும்பி டிரைவ் பண்ணிடுறேன். கிளாஸ்ல நான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணதுதான். சரி ஒண்ணுமே கிடையாது. என்னோட வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். சரியா? இப்ப டைம் ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்ப என்னோட t1 is equal to t2. டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொன்னா எனக்கு டைம் தெரியாது. அதனால நான் டைமை கண்டுபிடிச்சேன். மிச்ச கொஸ்டின்ல என்ன பண்ணேன்? டைமை கண்டுபிடிச்சேன். டைம்க்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? நல்லா பாரு. டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல டைம்க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. பட் இப்போ எனக்கு டைம் தெரியும். ஆனா பிரச்சனை என்ன? எனக்கு வெலாசிட்டி தெரியாது. அப்ப நான் டிஸ்டன்ஸ் x1 நான் வந்து v1 × t எழுதலாமா? ஏன்னா டைம் வந்து ரெண்டு ஈக்குவல். x2 நான் எப்படி எழுதிக்கலாம்? v2 × t. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் x1 + x2/t1 + t2. x1க்கு பதிலா நான் v1t, x2க்கு பதிலா நான் v2t னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். / t1 + t2. அப்ப 2t யா? tt எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா v1
plus v2 by 2. இதான் உன்னோட டைரக்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இப்ப பாரு, a point traverse half of the distance with velocity v0. அப்ப நல்லா பாரு, half of the distance சொல்லிட்டாங்க. சரியா? சோ மொத்த x டிஸ்டன்ஸை v0 ஸ்பீட்ல டிராவல் பண்ண போறோம். அப்ப நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த வெலாசிட்டிக்கும் இங்கிட்டு கொடுக்க போற வெலாசிட்டிக்கும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? 2v1 v2 by v1 plus v2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? The remaining half of the distance was covered with velocity t. ஓஹோ, இங்க half of the time. நல்லா பாரு, இங்க வந்து டைம் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். இங்க t1 t2 ஈக்குவல். இங்க வெலாசிட்டி v1, நெக்ஸ்ட் ஈக்குவலான டைம்க்கு வெலாசிட்டி v2. அப்ப இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும்? நல்லா பாரு, ஈக்குவல் டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் ஈக்குவல்னு சொல்றான். டைம் இன்டர்வல் ஈக்குவல்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வரும்? என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தனா v டேஷ்னு வச்சுக்கலாம். v டேஷ் பார்த்தனா ஈக்குவல் டைம் இன்டர்வல்னால v1 plus v2 by 2. இப்போ நல்லா பாரு, இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்பீட் v0, அடுத்து இங்கல இங்க இருக்கிற ஸ்பீட் எவ்வளோ? சம் v டேஷ். அப்ப எனக்கு இதோட இங்க டிஸ்டன்ஸ் சேம், ஏன்னா half of the distance சொல்லியிருக்கான். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தான்? இது ரெண்டுக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஈக்குவல் டைம் இன்டர்வல், half the time சொன்ன. டைம் வந்து பாதினா ஈக்குவல் தானே ரெண்டுத்துக்கு நல்ல இருக்குது. சரி, அப்ப என்னோட வெலாசிட்டியோட ஆவரேஜ் பார்த்தனா 2v1 v2 by v1 plus v2. v1 என்னது? இந்த இடத்துல v0. அப்ப 2v0, v2 என்னது? v dash. v dash ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? v1 plus v2 by 2. ஓகேவா? ஹோல் டிவைட் பை v1 என்ன? v0 plus v1 plus v2 by 2. நல்லா பாரு, இந்த 2 கேன்சல். அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்க போகுது? v0 into v1 plus v2 ஹோல் டிவைட் பை, இங்க எல்சிஎம் எடுத்தனா 2v0 plus v1 plus v2. இந்த ஹோல் டிவைட் பை 2 இருக்கும், இந்த 2 மேல கொண்டு போயிட்டேன்னா இதான் உன்னோட ஃபைனல் ஃபார்முலா. ஓகேவா? இதான் உன்னோட ஃபைனல் ஃபார்முலா. இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர் கூட. சரியா? இந்த மாதிரி ஆன்சர்ல நீ மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டது இல்லை, சப்போஸ் கேட்டா கூட நம்ம பேசிக் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், எல்லா இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? பேசாம எல்லாத்துலயுமே ஈக்குவல் போட்டுரு, வெலாசிட்டி எல்லா இடத்துலயும் ஈக்குவல். அப்ப ஆன்சர் வந்து உனக்கு வீனே வரும். இங்க செக் பண்ணுவோமா? v0 v1 v2 எல்லாமே ஈக்குவல்னு வச்சுக்கோ. அப்ப 2v, இங்க என்ன ஆகும்? 2 ஈக்குவல். அப்ப ஆட் பண்ணிட்டேன்னா இங்க ஒரு 2vன்னு வரும். டினாமினேட்டர்ல பாரு, 2v, இது vv, அப்ப 4v. நல்லா பாரு, 2 2s are 4. அப்ப இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். இந்த v கேன்சல். அப்ப ஆன்சர் v வருது. ஸோ சப்போஸ் நம்ம கரெக்டா சால்வ் பண்றோம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரிவர்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? ஆன்சர்ல எல்லா இடத்துல வீனு போட்டுரு. வீனு போட்டா எந்த இடத்துல ஆன்சர் வீனு வருதோ அதான் ஒரு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அண்ட் யூ won't believe me, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறப்ப என்னன்னா 2 ஆப்ஷன்ல டைமென்ஷன் மேட்ச் ஆகாது, ஒரு சில ஆன்சர்ல இந்த வீனே வராது. அப்ப நீ சிம்பிளா சால்வ் பண்ணாமலே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்க? if the particle starts out with the velocity u ஓட வேல்யூ, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப வெலாசிட்டி 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும்? அப்ப வெலாசிட்டி வேணா v minus u is equal to integral of at. கரெக்டா இல்ல? ஆக்சலரேஷன் இன்டகிரேட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஆக்சுவலா a times dt. இதெல்லாம் உனக்கு நடத்தி இருப்பேன் நான். கரெக்டா? லிமிட் என்ன? 0 இருந்து 2 வரைக்கும். ஸோ v minus u. நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா வெலாசிட்டி வேணும்னா ஆக்சலரேஷனை நீ இன்டகிரேட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இங்க என்ன ஆச்சு? இனிஷியல் வெலாசிட்டிக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம், அதனால நம்ம வேல்யூ வைக்கிறோம். ஆக்சலரேஷன் என்னது? இதான் என்னோட ஆக்சலரேஷன் வேல்யூ. ஓகே, 3t square plus 2t plus 2 times dt. இதை இன்டகிரேட் பண்ணு. t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா t cube by 3ன்னு வரும். அந்த 3 இந்த 3 கேன்சல். என்ன எழுதிடலாம்? இந்த 3 கேன்சல். t இன்டகிரேட் பண்ணனா t ஸ்கொயர் by 2, இந்த 2 கேன்சல், பிளஸ் 2t. புரியுதா? லிமிட் என்ன? 0 வந்து 2 வரைக்கும். இப்ப 2ங்கிற லிமிட்டை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா உனக்கு 8 பிளஸ் 2. இங்க t இருக்கிற இடத்துல நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற? என்ன? ஐயோ, இது என்ன இங்க இருக்கிறதுலாம் எப்படி? ஐயோ, பைத்தியம் பிடிச்சிருச்சா? சரி, இங்க u இருந்துச்சு, இந்த இடத்துல இன்டெக்ரல் இருந்துச்சு 0ல இருந்து 2 வரைக்கும். சரி, ரொம்ப சிம்பிள். இங்க t கியூப் இருந்துச்சு. ஸோ இங்க 2, அதாவது t-க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபர்ஸ்ட் t-க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? 2 கியூப் பிளஸ் இங்க t ஸ்கொயரா 2 சப்ஸ்டியூட் பண்ணு. 2 ஸ்கொயர் பிளஸ் 2 into 2. இப்போ ஒரு பெரிய ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்? 0ங்கிற லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணு. 0 கியூப், அப்போ 0 கியூப் பிளஸ் 0 into 0 ஸ்கொயர் பிளஸ் 2 into 0.
சரியா? இதான் என்னோட v minus u, v minus 2, u ஓட வேல்யூ 2. என்னடா இது ஆகுது? போச்சு. சரி, இதை விட்டு இந்த இடத்துல எழுதிடுறேன் v minus 2. ஸோ இந்த என்னது ஆட்டோமேட்டிக்கலா அழிஞ்சு போகுது மேஜிக்கா. சரி, v minus 2. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடி. 2 கியூப் எவ்வளோ? 8ஆ? 2 கியூபோட வேல்யூ என்னது? 8 பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 4, 8 பிளஸ் 4 பிளஸ் 4. இது என்னது? v minus 2. இது வந்து இந்த மைனஸ் 2 கிட்ட வந்துச்சா பிளஸ் 2 ஆகும். அப்போ 16ஆ? 16. v minus 2 ஓட வேல்யூ வந்து 16. அப்போ v ஓட வேல்யூ எவ்வளோ? 16 பிளஸ் 2 18. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் இன்டகிரேஷன் மேபி உனக்கு தெரியாம இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்லோவா சால்வ் பண்ணேன். இங்கே பாரு, இப்போ திரும்பி காணாம போயிடுச்சு எல்லாம். இது என்னடா நடக்குது? இது மாயமில்லை மந்திரமில்லைன்னு நடக்குது கூட. சொன்னேன், இது என்னடா ஆகுது இங்க ஸ்கிரீனுக்கு? ஜஸ்ட் a minute, நான் செக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ரெக்கார்ட் ஆகுதா? இல்ல ரெக்கார்டிங் ஆகுது? இல்ல ரெக்கார்ட் ஆகிட்டு. சரி, ஓகே. ஸோ நான் திரும்பி கூட உனக்கு ஒரு தடவை வேகமாக சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். v minus u is equal to integral of a dt. a dt. ஓகே, லிமிட் என்ன? 0 இருந்து 2 வரைக்கும் சொல்லிட்டாங்க. v minus u into இன்டகிரேஷன் என்னது? 3t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 2 டைம்ஸ் dt. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம் 0 இருந்து 2. இப்போ நீ இன்டகிரேட் பண்ணுன்னு சொன்னா இங்க பண்றப்போ உனக்கு t cube plus t square plus 2t வரும். ஓகேவா? இங்க 3/3, இங்க 2/2, இங்க இவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? லிமிட் அப்ளை பண்ண போறேன். லிமிட் அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க அப்பர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 போட்டுக்கோ. t தெரிய இடத்துல 2 போடு. 2 cube plus 2 square plus 2 into 2. அடுத்து மைனஸ் போட்டு கீழே இருக்கிற 0 அப்ளை பண்ணு. 0 போடு. 0 minus 0 minus 0 எல்லாமே 0 தான். ஓகேவா? வேணா நல்ல பிளஸ் போடுறது, பிளஸ்னு போட்டுக்கோ. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? v minus 2 is equal to 16. அப்போ v ஓட வேல்யூ என்னது? 18. v ஓட வேல்யூ என்ன? 18. இங்கே பார், இந்த கொஸ்டின், the coordinates of the particle moving in x is equal to, x ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 5 sin 10t. y ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 5 cos 10t. இப்போ எனக்கு இது வந்து x ஆக்சிஸ் இருக்கு. அப்ப இது டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு வெலாசிட்டி அலாங் x ஆக்சிஸ் கிடைக்குமா? இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணு. 5 அப்படியே வச்சுக்கோ. sin 10t டிஃபரன்ஷியேட் பண்ணனா cos of 10t, 10t டிஃபரன்ஷியேட் பண்ணா 10, 10t டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் 10 கிடைக்கும். இது வந்து அலாங் த x ஆக்சிஸ். y ஆக்சிஸ்க்கு அலாங் வெலாசிட்டி எவ்வளோ? 5. cos டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus sin 10t. 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 10t டிஃபரன்ஷியேட் 10. அப்ப இதான் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்ப இது வந்து vx vy. அப்ப என்னோட வெலாசிட்டி நான் எப்படி எழுதிக்குவேன்? 50 cos 10t I cap minus 50 sin 10t j cap. இப்படி நான் எழுதுவேன்னா கரெக்டா? சரி, இப்போ என்கிட்ட என்ன கேட்கறாங்க? ஒரு ஸ்பீடு தான் கேட்கறாங்க. இது வந்து நான் கண்டுபிடிச்ச வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர். இதை நான் ஸ்கேலர் மாத்தினா என்ன பண்ணுவோம்? இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். மேக்னிடியூட் எப்படி சார் எடுப்பீங்க? இந்த மொத்த டேர்ம் நீ ஏன்னு வச்சுக்கோ, இந்த மொத்த டேர்ம் நீ பின்னு வச்சுக்கோ. அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் 50 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 10t பிளஸ் 50 ஸ்கொயர். சார் நடுவில் மைனஸ் தானே சார் இருக்கு. நீ மைனஸ் 50 ஸ்கொயர் பண்ண பிளஸ் 50 தானே வரும், அதனால பிளஸ் போட்டு. ஓகேவா? இப்ப நல்ல பாரு, நான் ரூட்டுக்குள்ளார 50 ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? cos square 10t plus sin square 10. cos square theta plus sin square theta 1. அப்ப root of 50 square, அதாவது 50. ஓகேவா? இது வந்து 2D ஓட கொஸ்டின், பட் இது 1D ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது உனக்கு இப்போ புரியலன்னு சொன்னா 2D ல பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு இது புரியும். இங்க பாரு, the position x of a particle varies. இந்த மாதிரி வேரி ஆகுது. அப்ப ஆக்சலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. சரி, x ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? at ஸ்கொயர்
minus bt cube. The acceleration of the particle will be 0. Okay, எந்த டைம்ல acceleration 0 னு கேக்குறான். velocity கண்டுபிடி 2at minus 3bt square. ஓகே, உனக்கு டவுட் இருக்குன்னா ஒண்ணுல டிஃபரன்ஷியேட் பண்ணி பழகணும்னா டிஃபரன்ஷியேஷன் என்ன பண்ணுவ, t பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா ஓகேவா, n t பவர் n minus 1 இப்படி கிடைக்கும். சரியா? ஸோ இது டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். ஓகே, அப்ப 2at minus 3bt square. ஓகே, இது வந்து நான் இப்ப ஆக்சிலரேஷன் என்ன பண்ணுவேன், இது அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். 2a t பவர் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும், ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸ் 3 into இங்க பவர் 2 இருக்கா, அப்ப 3 into 2bt. சிம்பிளிஃபை பண்ணு, 2a minus 6bt. என்ன சொல்லிட்டாங்க, acceleration is equal to 0. அப்படின்னா என்ன, 2a minus 6bt is equal to 0. 6bt is equal to 2a. அப்ப டைம் எவ்வளவு கிடைக்குது, 2a by 6bt. ஐ திங்க் இது வந்து நீட்ல ஆல்ரெடி, சாரி t வராது, t அங்கிட்டு இருக்கு. இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். a by 3b நீட்ல கேட்டாங்களோ இல்லையா, பட் நான் இந்த கொஸ்டினை நிறைய டைம் சால்வும் பண்ணியிருக்கேன். a by 3b. ஓகேவா? ஓகே, the displacement x of a particle varies இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப velocity என்ன ஆகும், x வந்து என்ன சொல்லிட்டாங்க, a e power minus alpha t plus b ஆக்சுவலா ஓகே b e power beta t. ஆல்பாவும் சரி பீட்டாவும் சரி பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வெரி குட். வெலாசிட்டி வேணா நான் என்ன பண்ணுவேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா a e power minus alpha t மைனஸ் e power anything டிஃபரன்ஷியேட் பண்ணா e power அதே தான். சரியா? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு e power x தான் கிடைக்கும். ஓகே, அப்ப a e power minus alpha t டிஃபரன்ஷியேட்னா a e power minus alpha t தான். இப்போ நீ alpha t minus alpha t டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா எனக்கு ஒரு மைனஸ் ஆல்பா பிளஸ் b e power beta t டிஃபரன்ஷியேட்னா e power beta t தான். இப்போ பீட்டா டி நீ டிஃபரன்ஷியேட் பண்ணா வச்சுக்கோங்க, அப்ப e power beta t டிஃபரன்ஷியேட் பண்ணா e power beta t தான். பீட்டா டி டிஃபரன்ஷியேட் பண்ணனா உனக்கு பீட்டா கிடைக்கும். அப்ப மைனஸ் a ஆல்பா e power minus alpha t பிளஸ் b beta e power beta t. ஓகேவா? ஸோ இது வந்து நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது பார்த்தோன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இது பத்தி உனக்கு இன்டெப்தா புரியணும் அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எல்லாம் தெளிவா தெரியணும். ஓகேவா? தெரிஞ்சாதான் உனக்கு இது கொஞ்சம் புரியும். இல்லைன்னா இதோட கிராஃப் கூட நீ பாரு. இப்ப பாரு, the x and the y coordinate of the particle வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப acceleration of the particle time t is equal to இதுல என்ன இருக்கும், அப்ப x ஓட வேல்யூ என்னது 7t plus 4t square. ஓகேவா? y ஓட வேல்யூ என்னது 5 into t. ஓகே, velocity along x axis என்ன வரும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, 7 t டிஃபரன்ஷியேட் பண்ண 1 ஆயிரும் பிளஸ் 4 இங்க 2 இருக்கா, அப்ப 4 2 8 8t. ஓகேவா? இது நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உனக்கு நல்லா புரியும். 7 வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் 0. நல்லா பாரு, 7t t டிஃபரன்ஷியேட் பண்ணதா 7 into 1 வந்துச்சு. இங்க 7 வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் 0 பிளஸ் 8t, அப்ப 8 வெரி குட். இங்க பாரு, velocity along y axis என்னது 5, acceleration along y axis எவ்வளோ 0. அப்ப நல்லா பாருங்க, டோட்டல் ஆக்சிலரேஷன் என்ன ax plus ay. இதான் என்னோட டோட்டல் ஆக்சிலரேஷன் ax i cap plus ay j cap. அப்ப எனக்கு ஆன்சர் பார்த்தனா 8 மட்டும் தான் இருக்கு. 8 plus 0 8 தானே, அப்ப 8. சரி, சப்போஸ் yலயும் வேல்யூ வருது, அப்ப என்ன சார் பண்ணுது, லெட் மீ அஸ்யூம் என்னோட ax ஓட வேல்யூ பார்த்தனா உனக்கு 8 i cap இருக்குது, ay ஓட வேல்யூ பார்த்தனா சம் 6 j cap வருதுன்னு வச்சுக்கோமே. சரி, ஆக்சுவலி ax வந்து 8, ay வந்து 6. அப்ப என்னோட வெக்டார்ல a எப்படி எழுதுவ நீ, 8 i cap plus 6 j cap. அப்ப இது வந்து என்னது வெக்டர். ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா சார் எல்லாம் ஸ்கேலர்ல இருக்கு. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஒண்ணுமே கிடையாது. ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 10 வந்திருக்கும். பட் இது எப்போ y ஆக்சிஸ்ல வேல்யூ இருந்ததுன்னா, இங்க என்ன ஆயிடுச்சு, இந்த நம்ம क्वेश्चनல என்ன, ax is equal to 8 i cap plus 0 j cap இருந்துச்சு. ஸோ 8 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர் அண்டர் ரூட்டா, அப்ப ஆன்சர் வந்து 8. ஓகேவா? அதனால தான் ஆன்சர் நம்ம ஸ்ட்ரெயிட்டா 8 போட்டோம். புரியுதா? நல்ல பாருங்க, உனக்கு சொல்லி கொடுத்துட்டு சப்போஸ் 2 வந்தா என்ன பண்ணுவேன். ஓகே, சப்போஸ் இங்க வந்து z ஆக்சிஸும் இருக்கு சார், z ஆக்சிஸ்ல ஒரு 2k கேப் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 ஸ்கொயர் ஆட் பண்ணிரும். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். சரி, வெக்டார் வந்து நீ பார்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ஈஸியா உனக்கு புரியும். ஓகே, இப்ப பாரு, the acceleration of particle is increasing linearly. ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, ஆக்சிலரேஷன் பார்த்தனா b into t.
Okay, the particle starts from the origin with initial velocity. Initial velocity கொடுத்திருக்காங்க. Okay, அப்ப எனக்கு v minus u is equal to integral of at a into dt a into dt. கரெக்டா இல்லையா? a times dt. சார் என்ன சார் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, நீங்க ஏன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா வெலாசிட்டி நான் கண்டுபிடிச்சாதான் என்னால் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்ப v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டினா u v நாட்னு வச்சுக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? v நாட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் a என்ன? a க்கு பதிலாக bt இன்டூ dt. b t dt அதாவது t பவர் என்ன நீ இன்டகிரேட் பண்றேன்னு சொன்னா t பவர் n plus 1 by n plus 1. ஓகேவா? இதான் ஃபார்முலா. t பவர் n நீ இன்டகிரேட் பண்றது சொன்னா t பவர் n plus 1 by n plus 1. அப்ப நல்லா பாரு, t பவர் 1 இன்டகிரேட் பண்ணேன்னா t பவர் 1 plus 1 அதாவது t ஸ்கொயர் by 2. இது என்னது? என்னோட v. அப்ப v என்ன எப்படி எழுதிக்கலாம்னா v நாட் பிளஸ் b t ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? by 2 bt ஸ்கொயர் by. புரியுதா? இப்போ எனக்கு x வேணும். x is equal to integral of v dt. என்ன சார் போன தடவை மைனஸ் யூன்னு போட்டிங்க, இந்த இடத்துல மைனஸ் இனிஷியல் போட மாட்டீங்களா? இனிஷியல் மைனஸ் இனிஷியல் போடணும், அதான் கரெக்ட். பட் இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகுது, இந்த வேல்யூ என்ன? 0. அப்ப எக்ஸ் பார்த்தேன்னா இன்டெக்ரல் ஆஃப் வி, வியோட வேல்யூ என்ன? வி நாட் பிளஸ் பி டி ஸ்கொயர் பை 2 டைம்ஸ் டிடி. ஓகேவா? v நாட் இன்டூ டிடி இதை இன்டெகிரேட் பண்ணனா v நாட் டியா? நல்லா பாரு, எந்தெந்த ஆப்ஷன்ல v நாட் டி இருக்கு சார்? எல்லா ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். பிளஸ் b பை 2 டி ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? டி கியூப் பை 3 கிடைக்கும். வெரி குட். அப்ப 2 3s are 6. இந்த இடத்துல வருது ஆன்சர். வெயிட் பண்ணு, ஜஸ்ட் கிவ் மீ a minute. எனக்கே எல்லா ஆன்சரும் தப்புன்னு தோணுது. ஐ திங்க் இந்த இடத்துல டி கியூப் வரணும் கொஸ்டின்ல, இவங்க தப்பா டைப் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகேவா? 10th கொஸ்டின்ல இங்க டி கியூப் வரணும். எஸ், இங்க டி கியூப் வரும். ஓகேவா? நானும் கொஸ்டின் பேப்பர்ல மாத்தி விட்டுறேன். இங்க டி கியூப் வரும். ஓகே, டி ஸ்கொயர்ல டி கியூப் தான் கரெக்ட். இப்ப கொஸ்டின் நம்பர் 11. A particle moves along a straight line such that its displacement at any time t is given. Displacement கொடுத்திருக்காங்க. The velocity when the acceleration is 0. உன்ட்ட velocity கேக்குறாங்க, acceleration 0 இருக்கப்ப. சரி, ஓகே. s ஓட வேல்யூ என்னது? t cube minus 6t square plus 3t plus 4. இதோட velocity வேணா என்ன பண்ணுது? டிஃபரன்ஷியேட் பண்ணு. 3t square minus 12t plus 3. acceleration வேணா என்ன பண்ணுவ? 6t minus 12. என்ன சொல்றாங்க? acceleration 0 இருக்கிறப்ப, அதாவது acceleration வேல்யூ 0, அதாவது 60 minus 12 is equal to 0. அப்ப 60 is equal to 12. அப்ப t ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 2 seconds. அதாவது இந்த டைம் t is equal to 2 செகண்ட்ல acceleration என்ன? acceleration 0. acceleration 0 இருக்கப்ப velocity என்னன்னு கேக்குறான். அப்ப velocity பார்த்தனா 3 into 2 square minus 12 into 2 plus 3. 4 4 3 is 12 minus 24 plus 3. Simplify பண்ணா minus 9. ஓகேவா? minus 9 meter per second. A bus traveling 1/3 of the distance at speed 10 km per second. 10 km per hour. The next 1/3 20. Next 1/3 பார்த்தனா 60 ல. நல்லா பாரு, 1/3 1/3 1/3 சொன்னதனால நான் என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் 3x னு வெச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் அப்ப x, இந்த டிஸ்டன்ஸ் அப்ப x, இந்த டிஸ்டன்ஸ் x. இங்க ஸ்பீட் எவ்வளவு? 10. இங்க ஸ்பீட் எவ்வளவு? 20. இங்க ஸ்பீட் எவ்வளவு? 60. இப்ப நல்லா பாரு, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதனால 10 20 60க்கு ஆவரேஜ் தானே எடுக்க போற. அப்ப கண்டிப்பா ஆன்சர் வந்து 10க்கும் 60க்கு நடுவுல இருக்கணும். அப்ப ஆன்சர் கண்டிப்பா 9 வர முடியாது. எப்பவுமே நம்ம ஆவரேஜ் எடுக்கணும்னு சொன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இருக்கு பாத்தியா? ஃபைனல் ஆன்சர் பார்த்தனா ரெண்டு வேல்யூக்கு நடுவுல தான் இருக்கும். கண்டிப்பா அதோட பெருசோ சின்னதோ இருக்க முடியாது. சரியா? ஓகே, இப்ப நல்லா பாரு, ஆவரேஜ் தானே கேட்கறான். ஆவரேஜ் ஸ்பீட் என்ன பண்ணலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை, இங்க டைம் எவ்வளோ சார்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் டைம் கொடுக்குமா? எஸ், எக்ஸ் பை 10 பிளஸ் இங்க என்ன பண்ணலாம்? டைம் டி 2 க்கு பதிலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு பிளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. 3x டிவைடட் பை, இங்க எல்சிஎம் எடுத்தனா உனக்கு 6x பிளஸ் 3x
plus x by 60. So by 60 வந்து மேல போயிடுச்சு into 60 ஆயிடும். அப்ப நல்லா பாரு 3x into 60 whole divided by 10x. x cancel, இது cancel, answer வந்து 18 kilometer per hour. So next question பாரு, a particle moves along a straight line such that its displacement at any time t is given by. Displacement எப்படி கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்ப acceleration of the particle கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். S is equal to 3t cube plus 7t square plus 14t plus 5. எனக்கு velocity வேணா நான் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேனா 9t square plus 14t plus 14. acceleration என்னன்னா 18t plus 14. என்ன கேக்குறாங்க, acceleration வந்து time t is equal to 1. t ஓட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. 18 plus 14. 18 plus 14 எவ்வளோ? 32. கரெக்டா இல்லையா? 32 meter per second. இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். ஓகே. The position of the particle moves along x-axis expressed by. அப்ப initial acceleration என்ன? Initial acceleration உள்ள t ஓட வேல்யூ 0, அப்போ acceleration என்ன வரும்னு கேக்குறாங்க. The position of the particle, okay. ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x is equal to at cube plus bt square plus ct. இதான் position. velocity வேணா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. 3at square plus 2bt plus c. acceleration என்ன பண்ணு, again இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. 6at plus 2b plus c. so நல்ல ஒரு கொஸ்டின் என்ன, இனிஷியல் acceleration. இனிஷியல் என்ன, ஸ்டார்டிங் t is equal to 0. அப்போ ஆக்சுவலி இங்க c வராது, c வந்து கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் 0 இருக்கும். அப்ப acceleration பார்த்தனா t ஓட வேல்யூ 0 னு போடு. t ஓட வேல்யூ 0 போட்டா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப 2b. அப்ப acceleration பார்த்தனா இனிஷியலி 2b க்கு ஈக்குவலா இருக்கும். Question number 16 பாரு. The acceleration a in meter per second square the particle is given by. Okay, oh sorry. acceleration இப்படி கொடுக்குறாங்க. அப்ப particle starts out with the velocity. initial velocity கொடுத்துட்டாங்க, t is equal to 0. Find the velocity at the end of 2 seconds. ரொம்பவே சிம்பிளான ஒரு question. v minus u is equal to integral of a times dt. v தெரியாது, a u initial velocity என்னது, இந்த particle starts out தானே, இப்ப starting velocity தான் இது. 0 ல இருந்து 2 வரைக்கும் a என்னது 3t square plus 2t plus 2 times dt. 3t square இன்டகிரேட் பண்ண உனக்கு t cube என்ன t cube by 3, இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆயிடும், ஏன்னா எழுதிடலாம் இந்த இடத்துல. இதே மாதிரி ஒரு क्वेश्चन ஏற்கனவே சால்வ் பண்ணுவோம். இங்க பாரு 2t square by 2, இந்த 2 கேன்சல் plus 2t. இப்போ லிமிட் அப்ளை பண்ணு. எஸ், இதே क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணோம். வெயிட் பண்ண, செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோமா? இதே நம்பர்ல வச்சு சால்வ் பண்ணோம். 5th क्वेश्चन இதே क्वेश्चन தான். அங்கே u ஓட வேல்யூ 2 னு கொடுத்திருந்தாங்க. சோ 5th क्वेश्चन இது ஒரே क्वेश्चन தான். நோ ப்ராப்ளம். சரி, क्वेश्चन நம்பர் 16 சால்வ் பண்ணுவோம். சோ இங்க பாரு ஆன்சர் என்ன வரும், 2 கியூப்னா 8 plus t ஸ்கொயர் 4 plus 2t னா 2 into 2 வந்து 4. இது என்னது v minus 2. அப்ப v ஓட வேல்யூ பார்த்தனா இதோட வேல்யூ வந்து டோட்டல் என்ன 16 வந்துச்சு. சோ 16 plus 2 18 meter per second. A particle initially at rest, starting restல இருக்குது அப்படின்னா u ஓட வேல்யூ 0. starts from origin, அப்ப starting x0 ஓட வேல்யூ என்னதா 0. அப்ப distance கடின் 3 செகண்ட். acceleration கொடுத்திருக்கேன், எனக்கு velocity வேணா என்ன பண்ணுவேன், integral of a dt. இந்த இடத்துல ஏன் v minus u போடல, ஏன்னா u வந்து 0, அதனால விட்டாச்சு. ஓகே, 4t dt இன்டகிரேட் பண்ணுங்க. 2t ஸ்கொயரா, ஏன்னா ஆக்சுவலா இங்க 4t ஸ்கொயர் by 2 னு இருக்கும், இது கேன்சல் பண்ணிட்டேனா 2t ஸ்கொயர். இப்போ இது வெலாசிட்டி. அப்ப எனக்கு பொசிஷன் வேணும்னு சொன்னா இன்டகிரல் ஆஃப் 0 ல இருந்து டைம் வந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் 2t ஸ்கொயர் நான் இன்டகிரேட் பண்ண போறேன். 2t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், 2t cube by 3. லிமிட் என்ன 0 ல இருந்து 3 வரைக்கும். அப்ப 2 into 3 cube என்ன 27/3 minus 0 னு போட்டு செய்வேன். 0 னு போடுறப்ப 0 ஆயிடும். ஓகேவா?
அப்போ 2 into 9 அதாவது 18 மீட்டர். 18 மீட்டர் வந்து கரெக்ட் ஆன்சர். சரியா? எஸ், உனக்கு புரியுதானே இன்டகிரேஷன்லாம்? The acceleration of a body starting from rest varies as, okay, a கொடுத்துட்டாங்க. velocity of the body at time t is equal to starting from rest. அப்ப initial speed என்ன ஆயிடுச்சு? 0. அப்ப velocity பார்த்தனா integral of a dt 3t plus 4 dt. லிமிட் என்ன? 0 ல இருந்து 2 வரைக்கும் 3t square by 2 plus 4t. லிமிட் என்ன? 0 to 2. So first 2 apply பண்ணு. 3 into 4 by 2 plus 4 2s are 8 minus 0. Okay வா? அப்ப இது simplify பண்ணனா 6 plus 4 which should be equal to 14. 14 தான் உன்னோட correct answer. Okay வா? meter per second. 14 meter per second. இந்த கொஸ்டின் பார், the displacement of the particle கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து தப்புன்னு கேட்கறாங்க. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா சரியா, நம்ம வந்து ஒன்னு ட்ரை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, the particle never return to starting point அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்க்கலாம். the particle comes to rest after t is equal to, இவ்வளோ டைம்க்கு அப்புறம் பார்ட்டிகல் என்ன ஆக போகுது? ரெஸ்ட்க்கு வர போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, என்னோட பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து டைமோட வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோ. டைம்க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வெலாசிட்டி என்ன ஆகும்? 0 ஆகும். உனக்கு வேணா செக் பண்ணு. வெலாசிட்டி எப்படி பண்ணுவேன்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். 2 alpha t minus 3 beta t square. கரெக்டா இல்லையா? வெலாசிட்டி வந்து 0 ஆகுதுன்னு சொன்னா 2 alpha t minus 3 beta t square is equal to 0. t மட்டும் காமன் எடு. 2 alpha minus 3 beta t, ஒரு t காமன் எடுத்துட்டு is equal to 0. அப்ப velocity எப்பெல்லாம் 0 ஆக போகுது? 1 time t is equal to 0 அப்ப velocity 0 ஆகும். ஓகேவா? இல்லனா டைம் 2 alpha minus 3 beta t அப்போ 0 ஆகும். அப்ப இங்கல டைமோட வேல்யூ என்ன வருது? 2 alpha by 3 beta. அப்ப நல்லா பார், பார்ட்டிகல் இந்த ரெஸ்ட்க்கு வருதுன்னா என்ன? velocity 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இது கரெக்ட் ஆப்ஷன். அவங்க என்ன கேக்குறாங்க? இன்கரெக்ட் கேக்குறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் 0வா? எஸ், டைம் t is equal to 0 போட்டாலும் வெலாசிட்டி என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்ப இதுவும் கரெக்ட். ஆக்சிலரேஷன் 0வான்னு கேக்குறாங்க. இனிஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன? நான் இங்க இதான் என் வெலாசிட்டி. கரெக்டா? இதை திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்றேன். 2 alpha minus 6 beta t. ஓகேவா? இதான் கிடைக்கும். அப்ப இனிஷியல் ஆக்சிலரேஷன் என்ன சொல்றாங்க? இனிஷியல் ஆக்சிலரேஷன் வந்து 0ன்னு சொல்றாங்க. நல்லா பாரு, டைம் t is equal to 0ன்னு போட்டா இங்க ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன வருது? 2 ஆல்பான்னு வருது. இது 0 ஆகல. கரெக்டா இல்லையா? அப்ப இனிஷியல் ஆக்சிலரேஷன் 0 வரல. அதனால இது என் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட் கேட்டாங்க. ஸோ t is equal to நான் என்ன போட்டேன்? t is equal to, நல்லா பாரு, t is equal to 0ன்னு போட்டேன். ஆனா இனிஷியல் ஆக்சிலரேஷன் என்ன ஆகல? 0 ஆகல. அப்ப இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அப்பப்போ பார்த்தோன்னா உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இது சால்வ் பண்ண தெரியல வச்சுக்கோ. பார்ட்டிகல் நெவர் கம்ஸ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வருமா வராது, அதாவது எக்ஸோட வேல்யூ 0 வருமா வராது, இதெல்லாம் நீ சால்வ் பண்ணுறது உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா சரி நல்லா பாரு, வருமா வராதா? இந்த ஈக்குவேஷன் இதான் ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ இங்கே 0 வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். எப்படி சார்? ஏதோ ஒரு டைம்ல, சரியா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் மைனஸ் பீட்டா டி கியூப். ஏதோ ஒரு டைம்ல இங்க எக்ஸோட வேல்யூ 0 வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா வரும். ஆல்ஃபா டி மைனஸ் பீட்டா டி ஸ்கொயர். இல்ல பட் டைம் t is equal to 0ன்னு போட்டாலே அது எங்க தான் இருக்குது? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல. ஆனா என்ன கேக்குறாங்க? நெவர் ரிட்டர்ன் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது ஒரு தடவை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வருமானு கேட்டா கண்டிப்பா பாரு, அடுத்து பாரு, இங்க இருந்து நான் இன்னொரு t காமன் எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டி. நீ கரெக்டா இந்த இடத்துல டைமோட வேல்யூ வந்து ஆல்ஃபா பை பீட்டா போடுறேன்னா வச்சுக்கோ. டைமோட வேல்யூ என்ன போடுற? ஆல்ஃபா பை பீட்டா. அந்த டைம்ல பார்த்தனா எக்ஸ் என்ன இருக்கும்? 0. அப்படின்னா என்ன? ஆல்ஃபா பை பீட்டா டைம்க்கு அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும்? 0. பட் என்ன சொல்லிட்டாங்க? நெவர் ரிட்டர்ன். இல்ல, இது வந்து தப்பு. என்னது? இது வந்து ஃபால்ஸ்.
choose the incorrect. எது தப்புன்னு கேக்குறான். It will never return to its original pointer. எனக்கு இதுவும் ஃபால்ஸ்னு தோணுது. இந்த क्वेश्चनக்கு இதுவும் தப்பு தான். சரியா? I think both are correct answer. கண்டிப்பா the particle will return to its starting point. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அது வந்து ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு திரும்பி வரும் எனக்கு தெரிஞ்சு. The displacement of the particle is given by இப்படி the initial velocity and acceleration எவ்வளவு initial velocity கேக்குறாங்க. அதாவது நீ velocity first கண்டுபிடிச்சதுல டைம் உடனே 0 ன்னு போடு. இங்க கண்டுபிடி என்ன கிடைக்குது b plus ct 2ct minus 4dt cube கரெக்டா இல்லையா? இங்க போடு டைம் is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிரும். அப்ப b ன்னு கிடைக்கும். எங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் b இருக்கு. அப்ப இது ரெண்டு தப்பு. இப்போ ஆக்சிலரேஷன்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு 2c minus 12d t ஸ்கொயர் கரெக்டா? எஸ் இங்க டைம் இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடுச்சு 2c. ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூ 2c. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். The position x of the particle with respect to time along x axis is given by where x is in meter and t is in second. What will be the position? What will be the position of the particle when it achieve maximum speed? Maximum speed achieve பண்றப்போ என்ன கேக்குறாங்க? பொசிஷன் என்ன? ஓகே. So x is equal to 9t square minus t cube. velocity வேணா என்ன பண்ணுவே 18t minus 3t square. இதானே velocity. என்ன சொல்ற? velocity maximumனு சொன்னா என் ஸ்லோப் என்ன ஆயிரும் 0. அப்ப வெலாசிட்டி வந்து இல்ல பொசிஷன் வந்து 0 ஆகும். ஸ்பீட் வந்து மேக்ஸிமம்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0. ஸ்பீட் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் என்ன ஆயிரும் 0. புரியுதா? இது வந்து இன்னும் புரியல அப்படின்னா ஸ்பீட் வந்து மேக்ஸிமமா அப்ப ஸ்பீடை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் வந்து 0. அப்ப ஆக்சிலரேஷனோட வேல்யூ கண்டுபிடி. ஆக்சிலரேஷன் பார்த்தனா 18 minus 60 கரெக்டா இல்லையா? எந்த டைம்ல சார் கிடைக்குது? t ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? t ஓட வேல்யூ 3 ன்னு கிடைக்குது. இப்போ வந்துட்டு என்ன கேக்குறாங்க இவங்க வந்து வந்துட்டு மேக்ஸிமம் இடத்துல இருக்கிறப்போ பொசிஷன் என்ன? நல்லா பாரு t is equal to 3 செகண்ட்ல என்னோட ஆக்சிலரேஷன் 0. ஆக்சிலரேஷன் 0 என்ன அர்த்தம்? ஒன்னு வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கு இல்லைன்னா வெலாசிட்டி மினிமமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இங்க பார்த்தா மேக்ஸிமம் மட்டும் தான் வந்திருக்குது. சரி, இப்போ t ஓட வேல்யூ 3 ன்னு போய் மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. 9 into 3 square minus t cube. 9 into 3 square னா என்னது? 9 9s are 81 minus 3 cube. 3 cube னா 27. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா 54. சோ இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சோ இதா பார்த்தனா டைனமெட்டிக்ஸோட டிபிபி நம்பர் 1 சொல்யூஷன். ஸோ எனக்கு எல்லா கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தேன்னா நான் வந்து பிசிக்ஸ் வாலா மாடியூலோட எல்லா கொஸ்டினோட சொல்யூஷன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.